வணக்கம் மக்களே, டூ யூ நோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோகோலேருந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் அப்படின்னா என்னென்னா, அதிக எண்ணிக்கையிலான ஃபீல்ட்ஸை கொண்டுள்ள சப்ஃபார்மில் முதல் அல்லது 2 காலம்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே ஃப்ரீஸ் ஆகிரும். இது எல்லா யூசர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அதிக எண்ணிக்கையிலான ஃபீல்ட்ஸை கொண்டுள்ள சப்ஃபார்மில் டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கும் என்ட்ரி பண்ண டேட்டாவை எளிதாக பார்க்குறதுக்கும் சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் வந்து நமக்கு உதவுது. எடுத்துக்காட்டாக, இந்த ப்ராடக்டை இவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்மளால் எளிதாக பார்த்துக்க முடியும். சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் வந்துட்டு ஃபார்ம்ஸ், பப்ளிஷ் ஃபார்ம்ஸ் மற்றும் எம்பெடட் ஃபார்ம்ஸ்க்கு மட்டுமே அப்ளிகபிளாக இருக்குது. இது PWS மற்றும் மொபைலில் இருக்காது. சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் ஃபார்மை பொறுத்தவரை ஃபார்மோட விட்த்தில் 30% அல்லது அதுக்கு குறைவான விட்த்துக்குள்ளே ஃபீல்ட்ஸ் இருந்தால் மட்டுமே அது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாது. எடுத்துக்காட்டாக இங்கே சீரியல் நம்பர் மற்றும் ப்ராடக்ட் நேம் வந்துட்டு இந்த ஃபார்மோட 30% வித்துக்குள்ளே இருக்கனால இந்த 2 ஃபீல்டு ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ நான் இதோட ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபீல்டோட வித்தை அதிகமாக கொடுக்குறேன், டன் கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள், சீரியல் நம்பர் மட்டும்தான் இந்த ஃபார்மோட 30% வித்துக்குள்ளே இருக்கனால சீரியல் நம்பர் மட்டும் ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. எம்பெடட் ஃபார்ம் மற்றும் பப்ளிஷ் ஃபார்ம் பொறுத்தவரை ஃபார்மோட 40% வித் அல்லது குறைவான வித்துக்குள்ளே ஃபீல்ட்ஸ் இருந்தால் மட்டுமே நமக்கு சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாது. நான் அதே ஆர்டர் ஃபார்மை தான் இங்கே வந்துட்டு எம்பெட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். இங்கே 40% வித்துக்குள்ளே இந்த 2 ஃபீல்ட்ஸும் இருக்கனால நமக்கு சீரியல் நம்பர் மற்றும் ப்ராடக்ட்ஸ் நேம் ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. ஒருவேளை 40% வித்துக்குள்ளே இந்த ஒரு ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சீரியல் நம்பர் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். அதே ஆர்டர் ஃபார்மை தான் இங்கே பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். பப்ளிஷ் ஃபார்மோட 40% வித்துக்குள்ளே சீரியல் நம்பர் மற்றும் ப்ராடக்ட் நேம் 2 ஃபீல்டு இருக்கனால இந்த 2 ஃபீல்டுமே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. ஒருவேளை சீரியல் நம்பர் ஃபீல்டு மட்டுமே 40% வித்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு சீரியல் நம்பர் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகும். சீரியல் நம்பர் ஃபீல்டு 40% வித்தை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு இது ஆக்டிவேட் ஆகாது. இது கிரியேட்டரில் C5 C6 வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஜோகோலேருந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க சப்ஃபார்ம் காலம் ஃப்ரீஸ் பற்றியும் அதோட லிமிடேஷன்ஸ் பற்றியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.